உற்சாகம் நம்மளை சூழும்போது சில தோய்ந்து போன நினைவுகள் நம்மளுடைய உற்சாகத்தை சிதற வைக்கும். அந்த நேரத்தில் உதிரம் சூடேற்றுகின்ற ஒரு உன்னதமான உண்மை படைப்புகளை நம் கண்முன் கொண்டு வரும்போது நாம் யார், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், நம் பிறப்பு இந்த மண்ணில் எதற்காக, நம்முடைய இலக்கு எதை நோக்கி பயணிக்கின்றது, இதையெல்லாம் பறைசாற்றும் விதமாக ஒரு சின்ன முன்னுரை, ஒரு கதை களத்துக்கு முன்னாடி நாம் என்ன கதை சொல்ல போகிறோன்ற ஒரு சின்ன முன்னுரை. இராணுவத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அத்தனை பிரிவுகளில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாத்மமான உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த கதை பொருந்தும். நாம் மற்ற சிந்தனைகளை வெளியே அப்பால் வச்சிடணும். படித்தாலும் படிப்பதை கேட்டாலும் கதைக்குள் உலாவும் கதாபாத்திரமாக மாறிவிடுங்கள். வலி நிறைந்த வீரம் நிறைந்த ஒரு எழுச்சி கதையாக நானே எழுத போகிறேன். நம்ம கதைக்குள்ளே போயிடுவோம். ஒவ்வொருவரும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போங்க. இராணுவ வீரர்கள் குடும்பத்தோடு வாங்க. வந்திருந்தவங்களுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையாக கண்டிப்பாக இருக்கும். நாட்டுப்பற்று பொறுப்பு மிகுந்த இந்திய இராணுவ வீரர். தலைப்பு: உயிரோட்டமான சிறுகதை. ஆசிரியர் இராஜா. படித்தாலும் படிப்பதை கேட்டாலும் கதைக்குள் உலாவும் கதாபாத்திரமாக மாறிவிடுங்கள். படித்தாலும் படிப்பதை கேட்டாலும் கதைக்குள் உலாவும் கதாபாத்திரமாக மாறிவிடுங்கள். மிரட்டுகின்ற மிரட்சியான இருட்டு, மனித நடமாட்டம் இல்லாத நிசப்தம், நள்ளிரவில் வெண்ணிலவை மறைக்கும் கருமேகத்தை துளைத்து இருளை விளக்க நினைக்கும் இருட்டில் மின் விளக்கில் மிளிருகின்ற கடைக்கோடி தூரத்தில் ஒரு அழகான வீடு. வீட்டின் வாசலில் கண் சிமிட்டும் விளக்கின் ஒளி கீற்றில் சிறகடித்து மகிழ்ச்சியாக கண்ணாம்பூச்சி விளையாடும் ஈசல்களை, இருட்டிலும் இலக்கு தவறாமல் திட்டத்தோடு வட்டமிட்டு வேட்டையாடும் வவ்வால்கள் ஊடுருவும் நேரத்திலும் தூரத்தில் குறைக்கின்ற நாய்களின் முன்னெச்சரிக்கை, செவிகளில் இடை அறுபடாமல் ஒலிக்கும் இருட்டு கோழியின் இரைச்சல்கள், வீட்டின் முற்றத்தில் இருக்கின்ற ஒரு ஜன்னலின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டு தடையில்லாமல் சுழன்று வரும் சுதந்திர காற்று அனைத்து உயிர்களையும் தழுவி உள்புகுந்து உலாவுகின்ற காற்றுக்கு எப்படி ஓய்வில்லையோ அதுபோல் வீட்டுக்குள் உறங்காமல் கண்விழித்து தான் ஈன்றெடுத்த பெண் குழந்தையை மடிசாய்த்து ஆண் குழந்தையை தலைகோதி அவர்களின் ஆழ்ந்த உறக்கத்திலும் தான் மட்டும் உறங்காமல் தன் கண்முன்னே தொலைக்காட்சி பெட்டியில் நிற்காமல் ஒலிக்கின்ற அலைவரிசை செய்திகளை கேட்டுக்கொண்டே கைபேசியில் கையில் சுமந்து மூடாத இமை விரித்து தடம் மாறாமல் விழியை நிலைநிறுத்தி இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் தன் கணவனின் அழைப்பு 48 மணி நேரமாக தொடர்பு கொண்டும் இணைப்பு கிடைக்கவில்லையே, யாரை தொடர்பு கொண்டாலும் பதில் இல்லையே. 24 மணி நேரத்துக்கு முன் மனம் விட்டு பெரும் மகிழ்ச்சியாக பேசிய என் கணவர் கேட்க கேட்க இனிக்கின்ற சொற்களை சூறையாடிய என்னவர், என்னுடைய இதயத்தில் ஊடுருவி மெய்மறந்து வாய்விட்டு சிரித்த அந்த நொடி, என்னுடைய இதயத்தில் ஊடுருவி மெய்மறந்து வாய்விட்டு சிரித்த அந்த நொடி, எதிர்முனையில் கேட்ட குலை நடுங்கும் பயங்கர சத்தம், துண்டிக்கப்பட்ட கைபேசி இணைப்பு, நடுநடுங்குகின்ற உடலில் என் கட்டுப்பாட்டை இழந்து நடுநடுங்குகின்ற உடலில் என் கட்டுப்பாட்டை இழந்து தத்தளிக்கும் கைகளில் இங்கும் அங்குமாக துடிக்கின்ற கைபேசி,
நின்று போன பேச்சு, நிற்காத பெருமூச்சு, வற்றாமல் கண்களில் வழிந்தோடும் உதிரம், இதுபோல் துடிக்கும் இதயத்தின் துடிப்பு, இவற்றையெல்லாம் வெளிகொணராமல் அன்னையின் எண்ணமெல்லாம் என் நாட்டு மக்கள் இத்தனை அமைதியாக உறங்குவதற்கும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கும் அரணாக நிற்கின்ற எல்லை தெய்வங்களில் என்னவரும் ஒருவர், அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்று கைபேசியின் வாயிலாக உளமாற வாழுகின்ற காதலுக்காக ஏங்கி குன்றாத நம்பிக்கையை சுமந்து அமர்ந்திருக்கும் அன்னை திருமதி திலகவதி மாறன். இந்த திருமதி திலகவதி மாறன், அந்த மாறனுக்கு என்ன ஆச்சு, அங்கு என்ன நடந்தது, அந்த அன்னையின் மனசுக்குள்ள எத்தனை ஏக்கம், எத்தனை துடிப்பு. இன்னைக்கு நாம் இங்க சுதந்திரமாக மாலுக்கு போறோம், சினிமா பார்க்கிறோம், சந்தோஷமா கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாடி கும்மாளம் போட்டுக்கணும் இருக்கோம். நினைக்கின்றதை நினைக்கின்ற இடத்தில் என்னால் செய்ய முடியும், என் இன்பம் எங்கும் குன்றாமல் என்னால் எத்தனை மணிக்கு வேண்டுமானாலும் திரிந்து உல்லாசமாக பறந்து வர முடியும் என்றால், இங்கு இருக்கின்ற யாரோ ஒருவர் அந்த எல்லையில் இங்கே உன் இன்பத்துக்காக தன் உயிரை பணைய வைத்து காவல் காத்தால் மட்டுமே இங்கே உன்னுடைய இன்பம், கொட்டி கிடக்கின்ற இன்பம் போற்றி பாதுகாக்கப்படும். இப்பேற்பட்ட தெய்வங்களை உளமாற உயிரோட்டமாக பாதுகாக்க தவறிய இந்த அரசின் செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்க முதல்வராக கூட இருங்க, நீங்க இன்னைக்கு பாரத பிரதமராக கூட இருங்க, நீங்க உள்துறை அமைச்சராக கூட இருங்க, நீங்க ஆளுநராக கூட இருங்க. இந்த எல்லை காவலர்கள் கண் அயர்ந்து விட்டு 10 தீவிரவாதிகள் நாட்டுக்குள் வந்து விட்டால் ஒரு காவல்துறை அதிகாரிகளால் கூட கிட்ட நெருங்க முடியாது. அங்க ராணுவம் தான் வரணும். ஏன்னா அவர்களை எப்படி எந்த இலக்கில் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அழிக்கின்ற திறமை என் நாட்டு வித்தான உண்மையான மனித நேயமுடைய இந்திய தாய் திருநாட்டின் உண்மையான வித்துக்களான இராணுவ வீரர்களுக்கே உண்டான கர்வம், கம்பீரம், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் உள்ளடக்கிய என் இராணுவ வீரரை வணங்கி இந்த விழாவை மேற்கொண்டு நகர்த்தி செல்ல அழைக்கின்றேன். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த்.